கோலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற ரஜினிகாந்த் அவர்கள் மறைமுகமாக பல பேருக்கு பல உதவிகளை பண்ணிருக்காரு. அந்த பிரபலங்களே பல வருடம் கழித்து ஏதாவது ஒரு பேட்டியில சொன்னால்தான் உண்டு, ஓ சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் பண்ணிருக்காரா அப்படின்னு பலருக்குமே தெரிய வரும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது முன்பு சூப்பர் ஸ்டார் செய்த ஒரு தரமான சம்பவம் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு கட்சி பொறுப்பை பிரேமலதா விஜயகாந்த் கவனித்துக் கொள்றாங்க. அவங்களுடன் 2 மகன்களுமே அந்த கட்சி வேலைகள்ல அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. ஒருவர் விஜய பிரபாகரன், மற்றொருவர் சண்முக பாண்டியன். விஜய பிரபாகரன் அவர்கள் முழுமையாகவே கட்சி வேலைகளை மட்டுமே கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா சண்முக பாண்டியனோ அவ்வப்போது சினிமா படங்கள் நடிப்பது அப்படின்னு ரொம்பவே பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு 2-3 பிசினஸ் எல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. இந்த வேலையில தற்போது சண்முக பாண்டியனுக்கு ஒரு சில படங்கள் கை கொடுக்காத நிலையில படைத்தலைவன் திரைப்படத்துடைய வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலாகி இருக்கு. சண்முக பாண்டியன் என்னதான் ஒரு சில படங்கள் நடித்திருந்தாலுமே அந்த படங்கள் இவருக்கு அங்கீகாரத்தை கொடுக்கல. ஆனால் படைத்தலைவன் திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் வசூலிலுமே நல்லா கல்லா கட்டியதான். இதனடுத்து சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகளுமே வந்துட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்காங்க. சோ இதனை அறிந்த தலைவர் ரசிகர்களோ சமூக வலைதளங்கள்ல தலைவரை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.